ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் பியூட்டி கார்டன். இந்த வீடியோவில் ஒரு ஃபெர்டிலைசரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு சத்தான ஃபெர்டிலைசர். இது ஈஸியாகவும் நம்ம தயார் பண்ணிடலாம். ₹1 கூட நம்ம செலவில்லாமல் இதை ஃபெர்டிலைசர் தயார் பண்ணிக்கலாம். முருங்கை இலை, கருவேப்பிலை ரெண்டுமே பழுத்து போயிடுச்சு, சமையலுக்கு உதவாது. அதனால் நம்ம இதில் ஃபெர்டிலைசர் தயாரிச்சிடலாம். முருங்கை இலையை சின்ன சின்ன காம்போடு நம்ம உருவிக்கலாம். கருவேப்பிலையும் இது மாதிரி காம்போடையே நம்ம எடுத்துக்கலாம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ஃபெர்டிலைசர் தெளிக்கிறதுனால பிஞ்சு உதிர்தல், பூ உதிர்தல் இதெல்லாம் இருக்காது. பூ வைக்கிற டைமில் இதை நம்ம தெளித்தோன்னா பூ பிஞ்சு எல்லாம் கொட்டாது. இதை நம்ம வேர் வழியாகவும் ஊற்றலாம், இலைங்களுக்கு மேலேயே நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடலாம். நைஸாக அரைக்கணும்னு தேவையில்லை, கொஞ்சம் குறைன்னு இருந்தாலும் பரவாயில்ல. இது மாதிரி அரைச்சி ஒரு கண்டெய்னரில் நம்ம ஊற்றிக்கலாம். இதில் இரும்பு சத்து, மெக்னீஷியம், கால்சியம் எல்லாமே இதில் கலந்துருக்கு. நம்ம மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி ஃபெர்டிலைசர் தயார் பண்ணி நம்ம செடிங்களுக்கு கொடுத்தா நல்ல செழிப்பாக இருக்கும். காயும் நிறைய பிடிக்கும். இது பெரிய செலவு இல்லாமல் ஈஸியாக தயாரிக்கக்கூடிய ஒரு ஃபெர்டிலைசர். இது வேரில் ஊற்றி விடும்போது வேரில் எந்த பூச்சி இருந்தாலும் நம்மளுக்கு அது அழிஞ்சிரும். வேர்லேயும் நம்மளுக்கு எந்த பூஞ்சையும் அட்டாக் பண்ணாது. மண்ணுலேயும் நிறைய நுண்ணுயிர்கள் பெருகும். நான் 2 தடவை இந்த ஃபெர்டிலைசரை யூஸ் பண்ணிவிட்டு அதோடைய ரிசல்ட் தெரிஞ்ச பிறகு தான் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். செடிகளில் நிறைய பூ பூத்து நிறைய பிஞ்சு வச்சுருக்கு. ஒரு 1/4 லிட்ரு இது வந்திருக்கு. 1/4 லிட்டருக்கு ஒரு 100 கிராம் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கணும். இப்போ இந்த ஃபெர்டிலைசருக்குள்ளே நம்ம இதை கொட்டிடணும். இதை ஒரு பங்கு எடுத்துக்கிட்டோன்னா 3 பங்கு தண்ணி ஊற்றி நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். 2 பங்கு தண்ணி ஊற்றி வேரில் ஊற்றி விடலாம். செலவில்லாத ஃபெர்டிலைசருங்க. இதை ஒரு 3 நாளைக்கு நம்ம நொதிக்க வச்சு அதுக்கப்புறமா நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டு வரணும். இது மாதிரி கண்டெய்னரில் போட்டு நல்லா குலுக்கி விட்டுக்கலாம். டெய்லி ஒரு தடவையாவது இதை குலுக்கி விட்டுக்கணும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.